மா 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 ஐயோ எப்ப பாரு பாட்டு. ஏண்டா முழுசா ஒரு பாட்டை கூட கேட்க விட மாட்டியா? ஏ கனகவதி, இப்பதான் இளம திரும்புதுன்னு நினைப்போ. கனகவதியா? கால் மீ ஜெஸ்ஸி. முதல்ல போனை பிடுங்கணும், அப்பதான் நீ சரியா இருப்ப. எப்ப பாரு போன் தான். என்னது இது? தெரியல, துட்டு. என்ன விளாரியா? கடைசி நேரத்தை கால வாரி விடுறா பாத்தியா? ஃபைனான்ஸ்காரன் வந்தா யாரு? நீயா போய் சொல்லுவ? ஐயோ, ஆமா, எவன் காசு கொடுக்காம இருக்கான்? இல்ல இருக்கா. நானும் நேத்துல இருந்து போன் பண்ணிட்டு தான் இருக்கேன். போன் எடுக்கவே மாட்டேன்றா. இரு, நான் நேரா வீட்டுக்கே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சமயத்துக்கு ரெண்ட் பே பண்ணணுன்ற ஒரு சென்ஸே இல்லை. ஸ்டூபிட். வரலான்னு பாரு. உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்காளோ தெரியலையே. கதவு திறந்து தான் இருக்கு. ஐயோ, நீங்கள் தான் ஃபோன் பண்ணதா? சார். இங்கே கேமராலாம் மாட்டிருக்கீங்கல்ல? இங்கே கேமராலாம் இல்லை சார். யார் பாடியை முதல்ல பார்த்தது? சார், நான் முதல்ல பார்க்கல சார். அம்மா தான் சார் பார்த்தாங்க. ஆமாம், பாடியை முதல்ல நீங்கள் தான் பார்த்தீங்களா? ஆமாம் சார். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் எத்தனை வீடு இருக்குது? மொத்தம் 4 வீடு இருக்கு சார். அதில் 2 வீடு காலியாக தான் இருக்குது. ஒரு வீட்டில் நாங்கள் இருக்கோம் சார். என்ன ஃபோனு இப்படி அடி வாங்கியிருக்கு? நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? சார், ரியல் எஸ்டேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட விசிட்டிங் கார்டு செக் பண்ண. சார், ஒரு எமர்ஜென்சி கால் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு. போயிட்டு வந்துடுறேன் சார். சார் பாவம் சார், வீட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை வந்துடாதுல்ல, அதுக்கு பயந்து தான் உங்களை நேரில் வர சொன்னேன். அதெல்லாம் எதுவும் வராதுமா. ஆமாம், பொண்ணு எப்படி? தங்கமான பொண்ணு சார். அது டெய்லி வேலைக்கு போயிட்டு வரும்போது எனக்கு அந்த பானிபூரி இல்லை, பானிபூரி வாங்கிட்டு வந்து கொடுக்கும். இனிமே எப்படி? அப்புறம் போதும்மா. வீட்டில் எத்தனை பேர்? நான், என் வீட்டுக்காரு, 2 பிள்ளைங்க, அப்புறம் 2 பேர பிள்ளைங்க. செத்தவ வீட்டில் கேட்டேன். அவ அனாதை. சார், அந்த பொண்ணு கடைசியா அவ புருஷன்கிட்ட தான் சார் பேசியிருக்கா. புருஷனா? சார், அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகலை சார். எங்கிட்ட கடந்து வந்தான் புருஷன். அம்மா, நீங்கள் கிளம்புங்க, நான் தேவைப்பட்ட கூப்பிட்றேன். தேங்க்யூ சார். தினசான கிளம்பியா இருக்கு?
முத்துவேல். சார். ம். சார் பயங்கரமாக அறுத்து போட்டு போயிருக்காங்களே சார். சார் பெண் எதுவும்? ம். என்ன சார் தாலியவே காணும்? ஃபாரன்சிக் சொல்லிட்டேயா? வந்துட்டு இருக்காங்க சார். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தனக்கொரு பாதையை வகுக்காமல் தன் தலைவன் வழியிலே நடப்பான். ஏய், யோ, இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ஃபோன் போடியா? ஓகே சார். The number you have dialed is currently busy. Please try later. தற்போது பிஸியாக என்னாச்சியா? சார் கட் பண்ணிகிட்டே இருக்கான் சார். முத்துவேல், அவன் எடுக்கிற வரைக்கும் விடாத, ட்ரை பண்ணிட்டே இரு. ஓகே சார். எவ்வளோ தைரியம் பாருங்க சார் இந்த நாய்க்கு. இவன் தான் சார் இதை பண்ணிருக்கோம். அதான் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். சார் என்னையா, ஏதாவது பேசுனானா? எங்க சார் அழுதுகிட்டே இருக்கான். வாயை திறந்தாலே மதி மதின்னு. அந்த பொண்ணு ஃபோனில் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தியா? சார் அவங்க பேசின கால் ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். போடு. ஹலோ டேய், என்னடா ஆச்சு? 1 வீக்கா உனக்கு நான் கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஃபோனே போக மாட்டேங்குது. ஹலோ, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ நல்லா இருக்கல? எங்க இருக்க நீ? நான் இப்போ எங்கே இருக்கேன்னுலாம் சொல்ல முடியாது. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் உன்னை ஏற்றுக்கலை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேற பொண்ணும் பார்த்துட்டாங்க. அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. சாரி, ப்ளீஸ் என்னை மறந்துடு. ஆ அப்பா, அம்மா, அப்பா.
விட்டு போயிருக்கலாம்லப்பா. உங்க 2 பேருக்கு அப்புறம் என்னை நல்லா பார்த்துப்பான்னு நம்பினேன். ஏமாத்திட்டப்பா, ஏமாத்திட்டா. அவனை மட்டும் நம்பி நான் என்னையே கொடுத்தேன். எப்படிப்பா என்னை ஏமாத்த மனசு வந்துச்சு? ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குப்பா, அசிங்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. நான் ஒரு அனாதைன்றதால தானே இப்படி பண்ணா. இதுவே நீங்க 2 பேர் இருந்திருந்தா எனக்கு இப்படி நான் இப்படி ஆயிருப்பேனாமா, ஆயிருப்பேனப்பா. ஸோ நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, அப்படி தானே? வாய் தந்து பேசுகிற பாடு. நான் பேசுனது உண்மைதான், ஆனா பேசின விஷயம் எதுவும் உண்மை இல்லை. புரியலை. ப்ரோ டிஸ்பிளே மாற்றியாச்சு, ஆனால் உள்ளே தான் செம்ம டேமேஜ். யூஸ் பண்ணலாமா? ஓகே சார் யூஸ் பண்ணலாம், ஒரு 2 மாதம் தாங்கும். அவ்வளோதானே? ஆமாம் ப்ரோ. ஏய் வாடா சார், நான் யூடியூப் சேனல்ல இருந்து வரேன். ஒரு சிம்பிள் கேம் ஷோ தான் சார். சார் சும்மா ஃபன்னுக்கு தான், ஜாலியா இருக்கும், வாங்க. போல சொல்லுங்க, என்ன பண்ணணும்? நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? ம் அவங்களுக்கு கால் பண்ணி பிரேக்கப் பண்ற மாதிரி ஏதாவது பேசுங்க. ஐயோ அவ்வளோதான், நான் ஆல்ரெடி அவள்கிட்ட பேசி 1 வாரம் ஆகுது. இப்போ போய் இப்படிலாம் பேசினேன், அப்புறம் நிஜமாவே பிரேக்கப் சார் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க பேசுங்க. ப்ராப்ளம் பெருசாச்சுன்னா நானே பிராங்க்னு சொல்லி பிரச்சனை முடிச்சிடுறேன், ஓகேவா? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல? ம் ப்ளீஸ். ஏய் ஃபோக்கஸ் பண்ணு, முடிச்சு விட்டுறாதீங்க. நீங்க பாருங்க பாருங்க. வைஃப் நைஸ் நைஸ். சார் ஸ்பீக்கர்ல போடுங்க. ஓ அது வேறயா? ஹலோ டேய், என்னடா ஆச்சு? 1 வீக்கா உனக்கு நான் கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஃபோனே போக மாட்டேங்குது. ஹலோ, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ நல்லா இருக்கல? எங்க இருக்க நீ? நான் இப்போ எங்கே இருக்கேன்லாம் சொல்ல முடியாது. நான் இப்போ சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். எங்கள் வீட்டில் உன்னை ஏற்றுக்கலை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேற பொண்ணும் பார்த்துட்டாங்க. இப்போ என்ன, அவங்க தான் இந்த தற்கொலை காரணம் சொல்ல வரையா? இல்லை சார், கண்டிப்பாக இல்லை. அவங்க என்னதான் என்கிட்ட சொல்லியிருந்தாலும் சரின்னு நினச்சி தப்பான முடிவு எடுத்தது நான் தானே. இங்கே வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு வேணா இது சின்ன விஷயமா தெரியல, ஆனால் அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களும் மட்டும்தான் தெரியும் அதோட வலி என்னன்னு.
சார் சார் ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன் சார். நிஜமாவா மதி? நான் அப்பா ஆயிட்டேன் மதி. அப்பாவாயிட்டியா? ஆ எதுக்கு இப்ப நீ இவ்ளோ சந்தோஷப்படுற? நான் அப்பாவாயிட்டேன்டி. நமக்கு இப்ப கல்யாணம் கூட ஆகல, ஞாபகம் இருக்கா? அப்புறம் எப்படி? அப்புறம் எப்படியா? அப்புறம் 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 எப்படி நான் என்கிட்ட கேக்குற நீ? டேய் போனுடி. மதி கோமதி இங்க பாரு. உனக்கே தெரியும் உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. நான் வீட்டில் பேசி முறைப்படி உன்னை மகாராணி மாதிரி கூட்டிட்டு போவேன். எப்படி? நிஜமாவா? எப்படிலாம் கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவேன். ஓய் நிஜமாடி?